உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் சிங்கப்பூராக மாற்றிட்டு நாளைக்கு சிங்கப்பூர் வந்து தமிழ்நாடு என்னதுன்னு சொல்லிட போகிறாங்களே, அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட போதே அப்படின்னு கவலையாக இருக்குது நமக்கு. செந்தில் பாலாஜி 2 பக்கமும் தூது விட்டு விட்டார். நான் வந்து திமுகவை விட்டு விலக தயார். திமுகலேருந்து விலகி என்ன பண்ணுவார்? இல்லை, அதுக்கப்புறம் அதுதான் இப்போ அதிமுகலேருந்து விலகி எல்லாரும் என்ன பண்ணாங்க? தாவேக்க போனாங்க. ஆமாம், அது மாதிரி இவரும் வரலாமே. ஆனால் இவர் எப்படி தாவேக்க போக முடியும்? ஏன் போகக்கூடாது? இல்லை, கரூர் சம்பவத்துக்கு இவர் தான் காரணம்னு விஜய் குற்றம் சாட்டினார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபரை எப்படி தாவேக்க எடுத்துக்கணும்? இப்போ கூட தனியார் பள்ளியிலேருந்து புகார் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த தனியார் பள்ளிகள் பல பேர் வந்து எங்களை வந்து சிலர் மிரட்டுகிறார்கள், புகார் கொடுக்கக்கூடாது. சும்மா யாரோ ஒரு நிர்வாகி வந்து மொத்தம் 400 கோடி கொடுத்துருக்காங்க எங்கள் ஆட்கள்லாம், எங்கள் சங்க நிர்வாகிகள்னா, நான் கொடுத்தேன்னு யாராவது போய் புகார் கொடுக்கணும்ல. அது யாருமே கொடுக்கலன்னு வைங்க, கேஸே பிசுபிசுத்து போய்விடும். அண்ணாமலையை சேர்த்துக்கணும்னு இவங்க ஆசைப்படலாம், அது வந்து பலமாக இருக்கும் என்று நினைக்கலாம். அண்ணாமலை தனக்கான முக்கியத்துவம் போய்விடும் என்று நிச்சயமாக நினைப்பார் அல்லவா? இதுவரைக்கும் அந்த மாதிரி அடிக்கடி பேசி தானும் குழம்பி மக்களையும் குழப்பி ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி ஒரு அரசியல் பேச்சுகள் வந்து இவர் கமலஹாசன், அவர் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் நடிகர் அவர்கள், அவர் தான் வந்து அவர் பேசினாதான் ஜனங்க வந்து போய் மண்டையை உடச்சிக்கிட்டு இது என்னன்னு புரியாமல் வச்சுப்பாங்க. இப்போ கமலஹாசனை இவர் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். அதனால தான் வைகோ கூட வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னார். அதை என்ன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன், வைகோ பரிந்துரையில் அவர் சொன்னார். கள்ளச்சாராயத்தில் வந்து 68 பேர் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். அப்போ எல்லாருக்கும் 10 லட்சம் அரசு பணத்திலேருந்து திமுக கொடுத்துச்சு, மக்கள் வரி பணம். ஏன்னா அவன் செய்தது சட்டவிரோதம். அதில் 2 திமுக எம்எல்ஏக்கள் இன்வால்வ்டுன்றது ஒரு தனி கதை. திமுக சார்புன்னு உள்ளவங்க திமுக எம்எல்ஏக்களே அதில் வந்து ஈடுபட்டார்கள் என்று, ஆனால் அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணல. சரி, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு யார் கள்ளச்சாராயம் குடித்தானோ அவனுக்கு தெரியும் அது வந்து சட்டவிரோத செயல்னு. சட்டவிரோத செயல் செய்தவனுக்கு நீங்கள் வந்து அரசு சார்பாக மக்கள் வரி பணத்திலிருந்து எதற்காக பணம்? நாளைக்கு யாரோ ஒரு இப்போ உள்ள ஹீரோக்கள் அந்த நடிகருடைய படத்தை பார்ப்பதற்காகவோ இல்லை நடிகரை பார்ப்பதற்காகவோ ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் அசம்பாவிதத்தில் 1-2 பேர் இறந்து போகிறார்கள். அரசு வேலை கொடுப்பீங்க. கரூரில் நிகழ்ந்த போது அது அரசு விழாவா? இல்லை இல்லையா? நீங்கள் கட்சியிலிருந்து அவங்களுக்கு ப்ரைவேட்டாக வேலை கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லை இன்னொரு 5 லட்ச ரூபா வேணாலும் கொடுங்க, 10 லட்சம் என்ன வேணாலும் கொடுங்க. அரசு வேலை கொடுப்பது என்பது தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இன்னொரு நடிகர், ஏன்னா அன்னைக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நடிகர் கம் அரசியல்வாதி. நாளைக்கு திமுக தலைவர் ஒருத்தர் போகிற இடத்துல நிகழ வேண்டாம். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குமானால் நடக்க வேண்டாம், இறைவனை பிரார்த்திப்போம். நடந்து விட்டால் அப்போ கொடுப்பீங்களா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வினோத் சார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது குதிரை பேர வழக்கு, ஏற்கனவே அந்த வழக்கு சம்பந்தமாக 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் வந்த செய்தி 2 மருத்துவர்கள் விசாரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து அது போயிட்டே இருக்கு. இப்போ நேற்று செந்தில் பாலாஜி அப்புறம் அவருடைய சகோதரர் அசோக்குமார் 2 பேருக்குமே முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. இப்போது முதலமைச்சருடைய கரூர் விசிட்டும் ஸ்கெடியூல் ஆயிடுச்சு. இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கரூரில் முதலமைச்சர் விஜய் கால் வைக்கும்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் அப்படின்னு முன்னாடி பேசப்பட்டது. ஆனால் இப்போது அது வேறு விதமாக ஒரு டேர்னில் போய் நிற்குது. ஸோ என்ன நடக்குது? இல்லை, கரூரில் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் போகும்பொழுது அதற்கு காரணமான இது வந்து நம்ம சொல்கிறது சிபிஐ விசாரணைக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நடைபெறுவது. குதிரை பேரம் வந்து திமுக செய்ததா அப்படின்னு கேட்டால்
விசாரணையில் தான் முடிவு சொல்ல முடியும். இப்போது செந்தில் பாலாஜியோட முன்ஜாமீன் வழக்கில் கூட அவர் தலைமை அரசு வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள் நிறைய ஹவாலாவுக்கான இதெல்லாம் வந்து சில ஹவாலா ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாரங்களை இப்போ வந்து கோர்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா விசாரணையில் இருக்கும்போது விசாரணையை பாதிக்குங்கிறதுனால. அதே மாதிரி 35 கோடி ப்ளஸ் இடைத்தரகர்களுக்கு 5 கோடி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. 40 முறை வந்து செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார், அவருக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி அசோக்குமாருடைய அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவும், அதே திமுக வழக்கறிஞர் குமரேசன் அவர்கள் அசோக்குமாருக்காகவும் சீனியர் கவுன்சில்கள் ஆர்கியூ பண்ணாங்க. இவங்க தரப்பில் அரசு தரப்பில் ஒரு தலைமை வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள். அப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸும் போது எதுக்கெடுத்தாலும் தம்பியை சேர்த்துடுறாங்க அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸில் வந்தது. இல்லை 40 முறை வந்து அந்த இப்போது கைது செய்யப்பட்டவர்களை சிலரை அசோக்குமார் சந்தித்திருக்கிறார், கிண்டியில் ஒரு ஹோட்டலில், இன்னொரு இடத்துல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு ஆதாரங்களை வைத்து சொல்லிடுவாங்க. அது சிங்கப்பூரில் இருக்கும் ஒருவர் வந்து அங்கிருந்து சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற ஒருவர் அங்கிருந்து சிசிடிவி இதை சிலதை அழிக்க முற்பட்டிருக்கிறார், ஏற்பாடு செய்திருக்கிறார். சமீபத்தில் யாரோ ஒரு அமைச்சர் ஒருத்தர் இங்கேருந்து சிங்கப்பூர் போனார், நெஞ்சு வலின்னு. ஆமாம், முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலைக்கார். ஆமாம், அவர் தானான்னு தெரியல. இல்லை அவர் தானே நேரடியாக சொல்லியிருப்பாங்க. அவர் தான் நேரடியாக இல்லை, சொல்லியிருப்பாங்க, யாருன்னு சொல்லி குறிப்பிடாமல் இருக்காங்க. அதுக்கு ஏன்னா காவல்துறையில் சில சமயங்களை வந்து அது யாருன்றதுக்கு சரியான ஆதாரங்கள், அந்த குரலோ அந்த ஏற்பாடோ, இப்போ வந்து அந்த ஹோட்டலில் கூப்பிட்டு அதை அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப், அந்த ஹோட்டல் ஸ்டாஃபை கைது பண்ணணும். அந்த ஹோட்டல் ஸ்டாஃபை கைது பண்ணி வாக்குமூலம் வாங்கணும். வாங்காமல் இவர் யாருன்றதை சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரிசம்ஷனில் சொல்கிறேன். அவராகவும் இருக்கலாம், இல்லை வேறு. ஆனால் வந்து திமுக தொடர்புள்ளவர்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அவர் தான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இல்லைங்க, அவர் திருவண்ணாமலையை வந்து சிங்கப்பூர் ஆக்குறேன்னு பல தடவை பேசியிருக்காருல்ல. அங்கே சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் நெஞ்சு வலின்னு அட்மிட் ஆகி அப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் சிங்கப்பூர் மாதிரி எப்படி திருவண்ணாமலை ஆக்குறதுங்கிற சில ஐடியாஸ் வரும்ன்றதுக்காக வந்திருக்கலாம். இல்லைன்னா அவருடைய சொந்த மருத்துவமனையே உலக தர உள்ள மருத்துவமனைன்னு விளம்பரம்லாம் பார்த்தேன். எது, அருணை மருத்துவமனை. சொந்த மருத்துவமனையை நம்பாமல் அவர் வந்து சிங்கப்பூருக்கு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அவர் சிங்கப்பூர் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்தா அருணை மருத்துவமனையை சிங்கப்பூர் மருத்துவமனை மாதிரி மாற்றிடுவார். அதே மாதிரி திருவண்ணாமலையையும் சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவார். இப்போ இந்த சிங்கப்பூர் மாதிரி மாத்திரன்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு. அமைச்சர் கீர்த்தனா கூட பேசும்போது சிவகாசியை சிங்கப்பூராக மாற்றுகிறேன். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் சிங்கப்பூராக மாற்றிட்டு நாளைக்கு சிங்கப்பூர் வந்து தமிழ்நாடு என்னதுன்னு சொல்லிட போகிறாங்களே, அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட போதே அப்படின்னு கவலையாக இருக்குது நமக்கு. சரி, அதெல்லாம் அரசியல். இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வந்தால் இதெல்லாம் தாண்டி முன்ஜாமீன் தான் வந்திருக்கு. இவர் முதல்வர் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கிறார். இன்று காலை எனக்கு கிடைத்த சில தகவல்கள், இதோடைய உறுதித்தன்மை போதான் தெரியும். வழக்கமாக வந்து அந்த மாதிரி வந்த உடனே மறுநாளே உடனடியாக என்ன பண்ணுவாங்க, இது வந்து இப்போது இதில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நிபந்தனையுடையனான இது காலையில் மாலையில் 1 மாதத்துக்கு போகணுங்கிறாங்க. வழக்கமாக பொதுவாக இந்த மாதிரி வழக்குகள் என்ன ஆகுனா 1 வாரம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் கேட்பாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை போனால் போகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது டைல்யூட் ஆகும். இது வந்து செந்தில் பாலாஜிக்குன்னு இல்லை, பொதுவான அரசியல்வாதிகள் இல்லை இந்த மாதிரி டீல் பண்ணுற வழக்குகள். இப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா உடனடியாக தமிழக அரசு, தவேக அரசு உச்சநீதிமன்றம், இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்தில் இந்த முன்ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமானால் அரசு செய்திருக்க முடியும். இது ஏன் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்து சில இடங்களில் விசாரிக்க வேண்டிய இடங்களில் விசாரித்த போது செந்தில் பாலாஜி 2 பக்கமும் தூது விட்டு விட்டார். விஜய் தரப்பிலும் நான் வந்து திமுகவை விட்டு விலகத் தயார், உரிய நேரம் வரும்போது, நாளை காலையிலன்னு அர்த்தம் இல்லை, அதனால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம், இந்த குதிரை பேரம் விஷயம். அப்படி என்றால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது இந்த கீழே வெளியே முடிச்சுருவாங்க.
கீழே இல்லைன்னா கைது பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த தனியார் பள்ளி வெறும் அம்புகள் மட்டும்தான் மாட்டோம். ஆமாம், எய்தவர்கள் விட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப சமீபமாக தனியார் பள்ளி கூட்டமைப்பு சங்க கூட்டமைப்பு நிர்வாகி நந்தகுமார் அப்புறம் அந்த இளங்கோவன்லாம் புகார் கொடுத்து பிடி அரசகுமார் என்பவர் 100 கோடி ரூபாய் வாங்கினார்னு கைது. பிடி அரசகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் அவர் அப்புறம் அவரோட கூட இன்னும் 2 பேர், ஒருத்தர் பழனியப்பன், இன்னொருத்தர் 3 பேர். முத்துக்குமார்னு அவர் தான் பெற்றோர் ஆசிரியர் சங்கம். இவர் ஒரு சங்கம் வச்சுருந்தார் அரசகுமார். இப்போ அவரும் பள்ளிக்கூடம்லாம் வச்சுருக்கார், இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம்லாம் வச்சுருக்கார். ஸோ அதில் ஒரு சங்கத்தில் அவர் நிர்வாகியாக இருந்தார், ஒரு 3 சங்கத்தில் ஒரு சங்கத்தில். ஸோ அதை வைத்துக்கொண்டு இவங்களாம் இப்போ அரசகுமார் கைது செய்யப்பட்டார். அவர் திமுக சார்பானவர், இப்பொழுது திமுகவில் உள்ளவர். அவர் கைது செய்யப்பட்டார். அவரை சுற்றி இன்னும் யாரோ அன்பில் மகேஷுக்கு மிக நெருக்கமான அந்த முத்துக்குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டாரா, கைது செய்யப்பட இருக்கிறாரோ. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, பிடி அரசகுமார் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்று காவல்துறை சொல்கிறது என்றால், இந்த பணத்தெல்லாம் வாங்கி அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டேன். யாரோ ராமேஸ்வரம்னு பேர் வரக்கூடிய ஒரு ஒருத்தர், இன்னொருத்தர் ஏதோ ஒரு கண்ணன் ஏதோ ஒருத்தர், 2 பேர். 2 பேருமே இந்த டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். ஏன்னா முன்னாலெல்லாம் டிஓசிஓட்ட இருந்த அந்த பவர்ஸை வந்து டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதில் உள்ள அதிகாரிகள்கிட்ட கொண்டு போனது திமுக அரசு. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர், அதாவது என்னை தாண்டி மேலே போகலை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷுக்கு இதில் தொடர்பு இல்லை என்பது போல வழக்கின் போக்கு போகிறது. தாவேக அரசு அப்படி கொண்டு போகிறதா, இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படி கொண்டு போக சொல்லப்படுகிறார்களா, யார் மூலமாக? இப்போ கூட தனியார் பள்ளியிலேருந்து புகார் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இந்த தனியார் பள்ளிகள் பல பேர் வந்து எங்களை வந்து சிலர் மிரட்டுகிறார்கள், புகார் கொடுக்கக்கூடாது. அவங்க மீன் பண்ணுறது திமுக தரப்பிலிருந்து மிரட்டுகிறார்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் புகார் கொடுத்தா தானே வழக்கு வரும். சும்மா யாரோ ஒரு நிர்வாகி வந்து மொத்தம் 400 கோடி கொடுத்துருக்காங்க எங்கள் ஆட்கள்லாம், எங்கள் சங்க நிர்வாகிகள்னால், நான் கொடுத்தேன்னு யாராவது போய் புகார் கொடுக்கணும்ல. அது யாருமே கொடுக்கலன்னு வைங்க, கேஸே பிசுபிசுத்து போய்விடும். எதுக்காக சொல்கிறோன்னா, அரசியல் ரீதியாக வரும்போது என்னென்னா, எய்தவர் தப்பித்து விடுவார், அம்புகள் மாட்டிக்கொள்ளும். இப்போ செந்தில் பாலாஜி வழக்கிலும் ஏறத்தாழ அப்படி தான் வந்து அம்புகள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் அம்புகள் மாட்டலாம், தெரியாது. ஆனால் வில்லை வைத்திருப்பவர், வில் பவரோடு இருப்பவர் யாராக இருந்தாலும், அந்த பக்கம் நீங்கள் முன்னாள் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ, இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியோ, எல்லாம் வந்து அதே பேட்டர்ன் ஃபார்முலாவில் தான் வருது. இவர் தூது விட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் என்று தூது விட்டு இருப்பதாகவும், அதே மாதிரி டெல்லியிலையும் வந்து கரூர் சிபிஐ விசாரணையில் வந்து நான் வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன், அதாவது அதுக்கு தான் வேண்டுமென்றால் நான் திமுகவிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பதாக வர்ற தகவல். திமுகலேருந்து விலகி என்ன பண்ணுவார்? இல்லை, அதுக்கப்புறம் அதுதான் இப்போ அதிமுகலேருந்து விலகி எல்லாரும் என்ன பண்ணாங்க? தாவேக்க போனாங்க. ஆமாம், அது மாதிரி இவரும் வரலாமே. ஆனால் இவர் எப்படி தாவேக்க போக முடியும்? ஏன் போகக்கூடாது? இல்லை, கரூர் சம்பவத்துக்கு இவர் தான் காரணம்னு விஜய் குற்றம் சாட்டினார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபரை எப்படி தாவேக்க எடுத்துக்கொள்ளும்? ஏங்க, இதே மாதிரி பல விஷயங்களில் அதிமுகவில் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற வந்து திமுக சப்போர்ட் பண்ணி அதிமுக தலைமையிலான அமைச்சரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. 2 பேரும் வந்து அப்படியே பாரம்பரிய எதிரிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா போகலாம். அதிமுகவில் இருந்த எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து விஜயபாஸ்கர் வந்து அங்கே இருக்கும்போது தாவேகா இந்த தேர்தலுக்கு முன்னால் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ, ஒரு நம்ம இன்னொரு கரூர் விஜயபாஸ்கர், இந்த கரூர் நிகழ்வு நடந்தது இல்லை, அப்பொழுது அதிமுகவில் இருக்கும்போது என்னவெல்லாம் பேசினார்னு எடுத்து பாருங்கள். யார்? தாவேகாவை எதிர்த்து, விஜயை எதிர்த்து, திமுகவையும் எதிர்த்து பேசியிருக்காரு. இல்லை, ஆனால் விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் நான் ஒரு பசுமையாக அப்படியே நினைவுலேயே இருக்குது. அதில் சொல்லும்போது, நான் திருச்சி போனேன், நான் அரியலூர் போனேன், அங்கெல்லாம் எங்கேயுமே நடக்கலை, நான் கரூரில் போகும்போது மட்டும் நடக்குதுன்னா இது ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, அதை அவர் மீன் பண்ணுறது செந்தில் பாலாஜி. இல்லை, நான் வந்து விஜயபாஸ்கர் மீன் பண்ணி சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னால்,
இன்றைக்கு தாவேகாவிற்கு வந்திருப்பவர்கள் பல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் நிர்வாகிகள், இல்லை அவங்க அங்கேருந்து ராஜினாமா பண்ணி எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருமே தேர்தலுக்கு முன்னால் தேர்தலை ஒட்டி தாவேகாவை பல வகைகளில் விமர்சித்தவர். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் வைகோ வந்து ஒரு காலத்தில் கல்லறையில் கூட சேரமாட்டேன்னு சொன்னார். உலகத்திலே சிறந்த முதல்வர் ஸ்டாலின்றாரு. இப்போ வந்து திமுக வந்து ஊழல் பெருச்சாளிங்கிறாரு. இல்ல வைகோ அப்படி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆனா இது விஜய் தாவேகா இந்த ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது விஜய் செந்தில் பாலாஜியை தாவேகாவில் சேர்த்து கொள்வார்களா என்ற உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா சேர்த்துக்கொள்வதில் அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் மக்கள் மத்தியில் அந்த இமேஜ் ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நான் அடக்கி வாசிக்கிறேன், வேண்டுமென்றால் திமுகவிலிருந்து இப்போ திமுக அவர் ஏதோ ஒரு பதவியில் இருப்பார்னு வச்சுக்கேன். என்ன பதவியில் இருக்கான்னு தெரியல, ஏதோ துணை பொதுச் செயலாளர் ஏதோ ஒரு பதவி இருக்கும். அந்த பதவியிலேருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன், அதாவது ஒரு அடையாளமாக. அதாவது நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், தாவேகா அரசுக்கு எதிராக ஆக்டிவாக இருக்க மாட்டேன், இவ்வளோதான். அதை செய்யலாம் இல்லையா? குறைந்தபட்சம் தாவேகாவில் தான் வந்து இணையணும்னு நான் சொல்லலை. இவங்களும் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா நான் கணிப்பு பண்ணல. சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேர்த்துக்கிட்டாங்கன்னா பல விஷயங்கள் அடிபட்டு போகும். கரெக்ட். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் தாவேகாவில் இணைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ சிவி சண்முகம் உதாரணம் எடுத்துங்க, அதிமுகவில் தான் இருக்கார். அவர் இன்னும் ராஜினாமா செய்யலை அவருடைய பதவியை. தாவேகாவுக்கு ஆதரவாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேசிட்டார். இல்லை எடப்பாடிக்கு எதிராக 2-1 தான் வச்சுங்க. ஆனால் இன்னும் சேரல. லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் நேற்று கூட சொல்லியிருக்காங்க, நான் அதிமுகவுக்கு உறுதுணையாக கடைசி வரை இருப்பேன், எந்த காலத்திலும் அதிமுகவை விட்டு போக மாட்டேன். அப்படின்னா அர்த்தம் நான் போக மாட்டேன், மற்றவர்கள்லாம் போவதற்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன்னு அர்த்தமா அப்படின்னு தெரியல. அவங்க என்ன மறைமுகமாக அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு உறுதுணையாக இருப்பேன்னா அந்த 25 பேர், வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் அவங்க தலைமையில் 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்களே தாவேகால, அதில் லீமா ரோஸ் அவர்களும் உண்டு. ஆமாம். அதிமுகவுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க ஏன் வந்து தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்களும் அவனை கேட்டோமா, இல்லை கேட்டால் தான் அவங்க பதில் சொல்ல போகிறாங்களா? ஆனால் இவ்வளவு விஷயம், இவ்வளோ விமர்சனம் லீமா ரோஸ் மேலே இருந்தும் எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. மகளிர் அணியில் அவங்களுக்கு ஒரு பதவி, இணைச் செயலாளர் பதவி இருக்கும் இல்லை, அதிமுகலேயே இல்லாதது ஒன்று. அதுக்கு ஒரு பதவியை உருவாக்கி அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. இப்பவும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக அகென்ஸ்டாக ஓட்டு போட்டோம், தாவேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டோம். ஏங்க நீங்களும் வரும்போது நிறையா சோஃபா செட்டோட வந்தீங்கன்னா, வினோத் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் கூட அவர் மீது நடவடிக்கை கிடையாது. திருசக்தியார் தவறு செய்தால் கூட திருசக்தியார் சோஃபாவோடு வரும்பொழுது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சோஃபா வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு அவசியம் இல்லையே. ஓகே, கட்சியில் சேர்ந்த போதும் சோஃபா வந்திருக்கலாம் இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி விஷயம் பேசணும். இப்போ இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்காக நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து அதிமுக தொடர்பானது தான். குறிப்பாக அதிமுகவில் ரொம்ப ரீசெண்டாக நடந்த டெய்லி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறார் அவங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் பேசும்போது மீண்டும் தினகரனை உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று. இரண்டாவது, அதிமுகவுக்கு அண்ணாமலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து ரொம்ப ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த யங் ஃபேஸ், இப்போ யங்ஸ்டரை உள்ளே கொண்டு வரணும். ப்ளஸ் அவரும் வந்து ஒரு அமைப்பு தான் வச்சுருக்காரு, கட்சி இன்னும் தொடங்கலை அப்படிங்கிறதால அவரை உள்ளே கொண்டு வந்து அகாமடேட் பண்ணி அவரை ஒரு ஃபேஸ் ஆக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? முதல்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குது. யார்? டிடிவி தினகரனுக்கு. ப்ரொவைடட், அதாவது அவருக்கு உரிய மரியாதையுடன் உரிய பதவி, அவர் மரியாதைக்குரிய பதவி என்று நினைக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவி வந்து பொதுச் செயலாளர் வேணால் கேட்காம இருக்கலாமே தவிர ஒரு துணை பொதுச் செயலாளரோ இணை பொதுச் செயலாளரோ ஏதோ ஒன்று. துணை பொதுச் செயலாளர் தான் கொடுக்கப்படுது. சசிகலா பொதுச் செயலாளர் ஆகும்போது இவருக்கு துணை பொதுச் செயலாளர். அதான் துணை பொதுச் செயலாளர்னு சொல்லலாம், இல்லை இணை பொதுச் செயலாளர்னு கேட்கலாம். கேட்கறது தானே, கேட்டதுனால கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் துணை பொதுச் செயலாளராவது எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சம். அவர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் அதிமுகலேருந்து வந்தார், அதனால் திருப்பியும் அங்கே போகிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்காது.
இப்போ ஏற்கனவே இந்த தேர்தலில் வந்து அவர்கள் பல மேடைகளில் இணைந்து தோன்றினார்கள். பேசிவிட்டார். ஒருவருக்கொருவர் அந்த இணக்கம் அந்த ஏற்பட்டது. இணக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பழைய கசப்பெல்லாம் மறந்துட்டோன்னே ஓப்பனாக பேசுனாங்க, 2 பேரும் பேசுனாங்க. ஸோ அது நடக்கலாம். ஆனால் 2வது நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு, இல்லை வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு. அண்ணாமலை அவர்கள், ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது தானே அங்கே பிரச்சனையே வந்தது அவருக்கும் எடப்பாடிக்கும். அது வந்து சரியா தவறா, நியாயமா இல்லையா, அதெல்லாம் தாண்டி அதுதான் பிரச்சனை. அவருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பர்சனல் ஈகோனால தான் அங்கே வந்து 2024 கூட்டணி சேராமல் போச்சு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கசப்புகளுக்கு, அந்த விரிசல்களுக்கு காரணமே இவங்க 2 பேருக்குள்ள உள்ள அந்த பிரச்சனை தான். அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலையை சேர்த்துக்கணும்னு இவங்க ஆசைப்படலாம், அது வந்து பலமாக இருக்கும் என்று நினைக்கலாம். அண்ணாமலை தனக்கான முக்கியத்துவம் போய்விடும் என்று நிச்சயமாக நினைப்பார் அல்லவா. அவர் வந்து இயக்கத்தை கட்சியாக மாற்றி கொண்டு வரும்பொழுது இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் வேலுமணியுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று பேசுகிறார். இப்படி பாருங்கள், வேலுமணி அண்ணாமலை, எஸ்பி வேலுமணி அவரை வந்து நீங்கள் என்னுடைய இயக்கத்துக்கு வந்து விடுங்கள் என்று அண்ணாமலை ஆஃபர் கொடுத்திருப்பதாக எனக்கு சில தகவல்கள். அரசியல் ரீதியில் வந்து எல்லாமே நடக்குது. திடீர்னு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அதாவது விராலிமலை, அவர் வந்து ஃபோன் பண்ணி ஓஎஸ் மணின்கிட்ட வந்து நீங்கள் உங்களை அமைச்சராக்குறோம், தாவேக்கா வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு ஓஎஸ் மணினே அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பக்கம் அதே மாதிரி அவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவர் மேலே அந்த பாலியல் வன்முறை வழக்கு, அப்புறம் ஏதோ கனிம வள விஷயங்கள்லாம் இன்னும் லோடுக்கு பணம் வாங்குறாரு 300 ரூபான்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் அவர் தான் லாட்ரியில் நடத்தினார்னு அவருடைய நண்பர் பேருக்கு மாற்றிட்டார். புகார் சமீபத்தில் வந்த உடனே 500 வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய ஆட்டில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கொலை மிரட்டல் கொடுத்தாங்க, லாரியை விட்டு என்னை மோத வச்சாங்க, ஏன்னா தாவேக்காவை விட்டு வெளியே வர வேண்டும், திமுகவில் வந்து சேர்ந்தோம். யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஒருமையில் பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்ட போது போலீஸில் 5 மணி நேரம் உட்கார வச்சு என்னை தாவேக்காவுக்கு வாங்க 50 கோடி பணம் தரேன்னு சொன்னாங்க. இது யாருக்கு பணம் தராங்க, எது உண்மை, எது உண்மை இல்லை, எது அரசியலுக்காக மிகைப்படுத்தப்படுவது தெரியல. எல்லா பக்கமும் இருக்குது. திமுக, அதிமுக, தாவேகா, இது 3 தான் இப்போ இருக்குது. அதாவது இந்த மாதிரி குதிரை பேர அந்த இதில் வைகோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க ஆல்ரெடி இந்த பக்கம். அது குதிரையோ அது என்ன விதமான பேரமோ தெரியல, வந்துட்டு வைகோ வந்து நான் வந்து இந்த கூட்டணிக்கு கேடயமாக இருப்பேங்கிறாரு. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் எதிர்பார்க்குறாரு. என்ன கஷ்டம்னா திருமாவளவனும் அதை எதிர்பார்க்குறாரு, மாணிக் தாக்கூர் எதிர்பார்க்குறாரு, அதோட முக்கியமாக ஐயா ப. சிதம்பரமும் எதிர்பார்க்குறாரு காங்கிரஸுக்குள்ளேயே. இப்போ ப. சிதம்பரத்துக்கும் மாணிக் தாக்கூருக்குமே போட்டி காங்கிரஸுக்குள்ளே. எதுக்கு? இதில் அதாவது இந்த கூட்டணியோட தலைவர் வந்து விஜய் தான் இருக்கணும், முதல்வர் விஜய் தான் தாவேக்கா தலைவர். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இதில் யார் வந்தால் சரியாக இருக்கும்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. திருமாவளவன் வந்தால் ஒரு வித பிரச்சனை, வைகோ வந்தால் பலவித பிரச்சனை, ப. சிதம்பரம் வந்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனை, மாணிக் தாக்கூர் இருக்கிறதுல மாணிக் தாக்கூர் ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருப்பார், ஏன்னா இப்போ வந்து அவர் மாநில தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது. அதனால் இப்போ இதை ஒட்டி இன்னொரு சர்ச்சை, இதுக்கு வந்து இப்போ ரொம்ப குழப்பமான அந்த செய்தி படிக்கும் போதே நிறைய பேருக்கு குழப்பம் வந்துச்சு. தாவேக்கா ஜெயிச்சதில் எங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லை, அதே மாதிரி தாவேக்கால அமைச்சர் இருந்தாலும் நாங்கள் தாவேக்கா கூட்டணிக்குள்ளே இல்லை, தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணிக்குள்ளே தான் இருக்கணும், இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டையும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது, எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன காரணமாக இருக்கும் இதில்? ஏன் அவர் அப்படி பேசுகிறார்? அவர் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி அடிக்கடி பேசி தானும் குழம்பி மக்களையும் குழப்பி ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி ஒரு அரசியல் பேச்சுகள் வந்து இவர் கமலஹாசன், அவர் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் நடிகர் அவர்கள், அவர் தான் வந்து அவர் பேசினாதான் ஜனங்க வந்து போய் மண்டையை உடச்சிக்கிட்டு இது என்னன்னு புரியாமல் இடிச்சுப்பாங்க. இப்போ கமலஹாசனை இவர் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். அதனால தான் வைகோ கூட வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னார். அதை என்ன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் வைகோ பரிந்துரையில்னு அவர் சொன்னார். இவர் பேசுகிறது என்னன்னே புரியல. அவர் வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஏதோ அவர் பேரை வந்து சுவாமி திருமாவளவனானந்தா, இல்லை மாற்றி சொல்லிட்டோன்னா ஏதோ ஒன்று திருமாவளவன்கிறதுக்காக சொன்னேன், வளவானந்தா அப்படின்னு சொல்லலாம், வளவளானந்தான்னு. ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது,
ஒரே தாத்பரியமாக இருக்குது. முதல் நிலை ஆதரவு, அதுக்கு அடுத்த நிலை தோழமை, அதுக்கு அடுத்த 3ஆம் நிலை இறுதி நிலை தான் கூட்டணி. நாங்கள் ஆதரவில் வந்தோம், அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அன்றைக்கி அந்த ஹோட்டலில் வச்சு மீட்டிங் நடந்தது இல்லையா, அது தோழமை கட்சிகளுக்கானது. ஸோ நாங்கள் ஆதரவுலேருந்து அடுத்த நிலைக்கு தோழமைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட்டணிக்குள் வரவில்லை. உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? இல்லை, சொல்லதே புரியக்கூடாதுன்னு. அது என்ன 3 நிலை கிட்ட, 3 நிலையா இல்லை மோன நிலையா, அது மோட்ச நிலையான்னு தெரியல. அதான் சொன்னேன், அவர் ஏதாவது கிட்டத்தட்ட அந்த சுவாமி நித்யானந்தா பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் திடீர்னு ஏதோ பேசுவார், அது என்னன்னே புரியாது. ஒருவேளை திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஏன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் சமீபத்தில் ஒரு சேலம் பகுதியில் வந்து அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும், இடைத்தேர்தல் நிற்க வைக்கணும், அதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பேசுகிறாரா? ஆமாம், நான் இன்னும் கூட்டணிக்கு வரலைன்னா என்ன அர்த்தம்? பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பாடு போடுங்கன்னு அர்த்தம். வேண்டியதை கொடுங்கள் என்று அர்த்தம். வேண்டியதை கொடுங்கள் என்பது இந்த இடத்துல என்ன, துணை முதல்வர் பதவி அப்படியா இருந்தால் என்ன? அதுக்கு இடைத்தேர்தலில் அவர் இதை ராஜினாமா பண்ணிட்டு நிற்கிறதா? காட்டுமன்னார் கோயில் அப்படி தான் நினச்சார் அவர். திமுக கொடுத்த அழுத்தத்தினால் அது நடக்காமல் போச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அதே தான் இப்போ மறுபடியும் திருச்சி கிழக்கு இல்லை மதுராந்தகத்தில் கூட, ஏன்னா அது கூட தனி தொகுதி, பொது தொகுதியில் நிற்கக்கூடாது திருமாவளவன் அர்த்தம் இல்லை. தனி தொகுதியோ பொது தொகுதியோ ஏதோ ஒன்று சௌகரியமான ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி துணை முதல்வர் ஆக்கணும். ஆனால் வன்னியரசு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாருன்னா கட்சியில் கவலையாக இருக்காதா? இவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தானே கட்சியில், அமைச்சராக இருக்கார்ல, ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு வேறு போட்டிருக்காங்கல்ல, பவரா இல்லையா? அவர் வேறு அடிக்கடி வந்து இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். கச்சத்தீவு மீட்கணுன்ற மாதிரி இல்லை. நான் வந்து அது கச்சத்தீவு மீட்கிறது எப்படி நடக்காதோ, இது வந்து ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எந்தவித ரெஸ்பான்ஸும் தாவேகா அல்லது முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதற்கு வந்து சட்டம் கொண்டு வருவோன்னு வரல, கொண்டு வர மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்கன்னு அரசியல் ரீதியாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. வன்னியரசு தான் அந்த அடிக்கடி அதை பற்றி பேசுகிறாரு. அப்போது நான் வந்து அவர் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவரும் வந்து விசிகாவை சேர்ந்தவர், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், சமூக நீதி அரசுன்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக தான் பேசுகிறாரு. ஆனால் அதை திருமாவளவன் பேசாமல் வன்னியரசு பேசும்பொழுது வன்னியரசுக்கு ஒரு முக்கியத்துவம் வருகிறது. ஸோ துணை முதலமைச்சர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒன்று, வன்னியரசு நம்மளை விட பவர்ஃபுல் ஆயிட்டாரு, நம்ம அதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற. ரெண்டாவது ஒருங்கிணைப்பாளராக போடுறது கரெக்டாக வருமா இல்லையா? இப்போ துணை முதல்வராகவும் போட்டு ஒருங்கிணைப்பாளர் கூட்டணிக்கு, ஒருங்கிணைப்பாளர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பது ஒரு ஒரு சமூக நீதியாக கருதப்படும். அதாவது அது உண்மையிலேயே சமூக நீதிக்காக செய்யப்பட்டதா, அரசியலுக்காக செய்யப்பட்டதா, மக்கள் பார்வையில் அது எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான். அதற்காக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று மாற்றி பேசுகிறார். இன்னும் கூட்டணியில் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் சொன்னேன், 2036 ஒரு முடிவு கொண்டுவார் போல இருக்குன்னு. இதில் இப்போ இவருடைய பேச்சு குழப்பமாக இருக்குன்னா, இன்னொருத்தருடைய பேச்சு சர்ச்சையாக இருக்குது. RS பாரதி அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தொடர்பான ஒரு கருத்து வரும்போது, பாப்பானுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அது ஒரு கேஸ்ட் ரிமார்க். அது எனக்கு என்னென்னா, ஏன் வந்து சமூக நீதி பேசக்கூடியவர்கள், ஜாதி மறுப்பு பேசக்கூடியவர்கள், ஜாதி கூடாது வேண்டாம்னு பேசக்கூடியவர்கள் ஏன் அதிகமாக ஒரு ஜாதியை வந்து டேமேஜ் பண்ணுறது உள்ளிட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா, இது அந்த திராவிடம்ங்கிற பேரே வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஒரு சாதியை வந்து நம்ம வந்து மோசமாக பேசினால் அது ஏதோ வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அது வந்து ஒரு அவர்களுடைய ஆதரவை பெறும் வகையில் இருக்கும். இப்போ சொன்னாலும் சொல்லுவாங்க, லண்டனுக்கு வந்து இவர் போயிருக்காரு, அந்த உதாரணம் சொன்னால் ஏன் இவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். பாப்பானுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னதாக வந்து மாற்றிட்டார். இப்போ அநேகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், லண்டனுக்கு அந்த காலத்தில் சீனிவாச ராமானுஜம் போன்ற பார்ப்பான்கள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. இது மாதிரி நிறைய பேர் அந்த காலத்தில் கல்விக்காக வெளிநாடு போனவர்கள் இருக்கிறார்கள். சீனிவாச சாஸ்திரி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார். இப்பொழுது 100 வருடங்களுக்கு பிறகு தான், திராவிடம் வந்து இவ்வளவு பாடுபட்டதுக்கு பிறகு தான் இன்பநிதி போன்ற ஒரு திராவிடனுக்கு லண்டனில் போய் படிக்க
வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல்லா இருக்கா இல்லையா அது சொல்கிறதுக்கு? இதுமாரி ஆர்எஸ் பாரதி பாப்பானுக்குன்னு முதல்ல பேசிட்டார், அது வழக்கமான அந்த டிஎன்ஏல இருக்கிறதுனால. ஆனால் அப்புறமா வந்து இது பிரச்சனையாகிறது, ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது, விமர்சனங்கள் வருகிறது என்று எதிர்பார்க்கும் பொழுது நான் சொன்னது பாப்பாவுக்கு. எந்த பாப்பாவுக்கு? எந்த இதிலையுமே ரமேஷ் என்பவரை நீங்கள் வந்து சாதி ரீதியாக பார்க்க வைப்பன. அறநிலையத்துறை சேகர் பாபுவை யாராவது வந்து நாயுடு என்று பார்த்தார்களா? திமுககாரர் என்று பார்த்தார்கள், வடசென்னையை சேர்ந்தவர் என்று பார்த்தார்கள், கொஞ்சம் பேர் வந்து அவருடைய பூர்வீகத்தை நினைத்து பார்த்தார்கள், இதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தொழில் ரீதியாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே அவர் வந்து நாயுடு இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அவர் என்ன சாதியோ நாயுடுன்னு நான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் நம்மளை வந்து டீல் பண்ணுறோம். அப்படி யாரும் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது எதற்காக வந்து இப்படி ஒரு வார்த்தை? ஏன்னா இவங்களுக்கு அந்த திராவிடத்தில் வந்து இதை சொன்னாதான் உடனே மற்றவங்களாம் ஒன்றா நம்ம பின்னால் வருவாங்க. அதே மாதிரி வடக்கன்ஸ் அப்படின்னு பேசணும். அப்படி பேசினா தான் உடனே தமிழ்நாட்டில் மரியாதை வரும். ஆனால் நம்ம பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் வடக்கன்ஸ் மட்டும் இல்லாமல் பாப்பான் என்று சொல்லக்கூடிய பீகார் பாப்பானான பிரசாந்த் கிஷோருக்கு 380 கோடி ரூபா கொடுத்து ஆலோசனை கேட்போம். இப்போ கூட எஸ்வி சேகர், அவர் திமுகவுக்கு நெருக்கமானவராக அறியப்படுபவர், வெளிப்படையாகவே அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர், பிரச்சாரமே பண்ணார். தான் வெளிப்படையாகன்னு சொன்னார். அவரே இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. மாறன் குடும்பத்தினர் யாரை திருமணம் செய்து கொண்டார்கள்? முரசொலி மாறனுடைய மனைவி மல்லிகா அவர்கள். இப்போ இல்லை, நம்ம சொல்கிறது இப்போதான். அது முரசொலி மாறனுடைய மாமனார் பேர் ஆறுபாதி கல்யாண சுந்தரம் ஐயர், மயிலாடுதுறையை சேர்ந்தவர். அப்புறம் அவங்க குடும்பத்திலேயே இந்து குடும்பத்திலிருந்து திருமணம் பண்ணாங்க. இப்பொழுது காவியா மாறன் அவர்கள் யாரை திருமணம் செய்ய போல? ஒரு பிரபலமான இசையமைப்பாளர். அவர் என்ன நூல் அணிந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. எந்த இனத்தை சேர்ந்தவர்? அப்போ அடுத்தது யாராவது கேட்பாங்க, அந்த மாதிரி வரும்பொழுது மட்டும் இதயம் இனித்ததா, கண்கள் பணித்ததா அப்படின்னு பதிலுக்கு கேட்கலாம், எதையாவது முன்னால் உள்ளதை கோட் பண்ணி. இது இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த டயலாக் தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது டிஎன்ஏல. அதே மாதிரி நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, கரூருக்கு முதல்வர் செய்வது, நேற்று கூட எழும்பூரில் போய் அந்த ஆஸ்பத்திரியில் குழந்தைகள்லாம் பார்த்துருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம். முதல்வர் ஒரு பொது நிகழ்ச்சியில் போய் ஒரு குழந்தைகள்னால் அது ஒரு நிகழ்வு. நல்ல வேளை எக்மோர் போனார், ஸ்டான்லியோ இல்லை வேறு எங்கேயாவது இந்த ஓமந்தூர் வர போயிருந்தால் ரொம்ப நிலமை அங்கே வந்து எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறது தெரியும். இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு மெயின்டைனர் ஆஸ்பத்திரி, மகப்பேர் ஆஸ்பத்திரி. அங்கே போயிருக்காரு, குழந்தைகள்லாம் வந்து பார்த்துருக்காரு. அது அவருக்கு வந்து ஒரு கால் அந்த கரூர் நிகழ்வும் போது பல குழந்தைகள் உயிரிழந்த அந்த ஒரு நினைப்பு அவர் மனதில் இருப்பதால் செய்திருக்கலாம். இல்லை யாராவது இது ஒரு பரிகாரம்னு கூட சொல்லியிருக்கலாம். எதை நினைத்து செய்தாலும் இது ஒரு அடையாள அரசியல். இப்போ கரூரில் போய் 32 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ அரசு வேலை, இது சர்ச்சைக்குரியது. ஏன்னா நிகழ்வு நடந்தபோது இவர் வந்து ஒரு வேட்பாளர் இல்லை வேட்பாளராக முடிவு செய்து அதாவது ஒரு கட்சியின் தலைவர், அரசியல்வாதி, நடிகர் அரசியல்வாதி. இவரை பார்ப்பதற்கு வந்த கூட்டம், அவர்கள் வந்து ஆர்வ கோளாறில் வந்து அதிக நெரிசலில் உள்ள இடத்தில் அதாவது எச்சரிக்கைகளை மீறி அதிகமாக கூட்டம் சேர்ந்தது. 10,000 பேர் சேருவாங்கன்னு இவங்க சொல்லி எழுதி கொடுத்ததில் 27 ஏதோ அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லி அதிகமாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அது காவல்துறையுடைய தவறாக, அது சிபிஐ விசாரணையெல்லாம் இருக்குது. இந்த சிபிஐ விசாரணை முடிவதற்கு முன்னாலேயே இறந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னால், இதே மாதிரி ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஷோ நடந்தது சென்னையில் மெரினாவில். அதில் நெரிசலில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அமைச்சர்கள்லாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. காவல்துறை அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. பொதுமக்களை வந்து டீலில் விட்டாங்க. போய் ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. அது காவல்துறையின் தவறு, அரசின் தவறு. அதில் கூட அரசு வேலை கொடுக்கல இறந்தவர்கள் குடும்பத்துக்கு. அது சார் திமுக கொடுக்கல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தவைக்க கேட்பாங்க, நியாயம். அதே மாதிரி உதாரணங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா, கள்ளச்சாராயத்தில் வந்து 68 பேர் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். அப்போ எல்லாருக்கும் 10 லட்சம் அரசு பணத்திலேருந்து திமுக கொடுத்துச்சு, மக்கள் வரி பணம். ஏன்னா அவன் செய்தது சட்டவிரோதம். அதில் 2 திமுக எம்எல்ஏக்கள் இன்வால்வ்டுன்றது ஒரு தனி கதை.
திமுக சார்புன்னு உள்ளவங்க திமுக எம்எல்ஏக்களே அதில் வந்து ஈடுபட்டார்கள் என்று, ஆனால் அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணல. சரி, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு யார் கள்ளசாராயம் குடித்தானோ அவனுக்கு தெரியும் அது வந்து சட்டவிரோத செயல்னு. சட்டவிரோத செயல் செய்தவனுக்கு நீங்கள் வந்து அரசு சார்பாக மக்கள் வரி பணத்திலிருந்து எதற்காக பணம்? கட்சியிலேருந்து கொடுக்குறது வேறு. மற்ற கட்சிகள்லேருந்தெல்லாம் கூட வந்து இப்போ இந்த கரூர் விஷயத்தில் பாஜக 2 லட்சம் கொடுத்தது, அதிமுகலேருந்து 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்தாங்க. தாவே கலந்து 20 லட்சம் கொடுத்தாங்க. அது கட்சியிலேருந்து. அரசு வேலை கொடுப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னு கேட்டால், நடந்தது அரசு நிகழ்ச்சி அல்ல. ஒரு அரசியல் தலைவரை, இல்லை ஒரு முன்னாள் நடிகரை, இல்லை நடிகர் கம் அரசியல் தலைவரை, அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம். நாளைக்கு வேற ஒரு நடிகர், நான் ஒரு உதாரணமாக சொல்கிறோம், அல்லு அர்ஜுனா வந்து அவருடைய சினிமா ரிலீஸ் ஆன போது ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுக்காக போனபோது 2 பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து ரொம்ப முன்னால் உதாரணம் சொல்லணுன்னா, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நானே குழந்தையாக இருக்கும்போது பைத்தியக்காரன்னு ஒரு படம். படம் பேரா? தமிழ் படம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். அதை சொல்லி முடிச்சிடுறேன். பைத்தியக்காரன்னு ஒரு படம். அதில் எம்ஜிஆர் நடித்தார். ஆனால் எம்ஜிஆர் இதில் கதாநாயகன் இல்லை. அதில் முக்கிய கதாபாத்திரம் அல்லது மெயின் ரோல்னு சொல்லக்கூடியது வந்து எஸ்வி சகசரநாமம் அவர்கள். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டரில் குணச்சித்திர நடிகராக நடிக்கக்கூடிய இப்போ நடித்து புகழ்பெற்ற எஸ்வி சகசரநாமம். நீங்கள் எஸ்வி சகசரநாமம்னா நீங்கள் தவறி படம் பார்த்தது அப்பா ரோலில் வருவாருன்னு தான் கேட்பீங்க. அவர் வந்து இளவயதில் நடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனக்கே அப்புறம் தான் தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை உங்கள் தலைமுறையில். அவருடைய படம் சேலம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு தேட்டர். அந்த தேட்டரில் வந்து க்யூவில் போகும்போது அந்த என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு க்யூவில் போகும்போது திடீர்னு அந்த கவுண்டர் திறந்தோடனே தலைமையில் ஏறி போயிடுவாங்க. முதல்ல போய் கவுண்டரில் போய் கை விட்டு வாங்கிறதுக்கு. இது அந்த பீரியடில் அப்படி நடக்கும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு திருவண்ணமோ இறந்து போயிட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, எஸ்வி சகசரநாமா எம்ஜிஆராங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஒரு நடிகர். அப்போ எஸ்வி சகசரநாமம் படத்துக்கு அவ்வளோ கும்பல் இருந்ததுங்கிறது இந்த தலைமுறைக்கு ஒரு செய்தியாக இருக்கும். எஸ்வி சகசரநாமத்தை வந்து வெறும் அப்பா ரோல்லையே பார்த்து பழக்கப்பட்ட இந்த தலைமுறைக்கு அவர் வந்து அவருடைய படத்துக்கு வந்து மேலே ஏறி ஓடி போய் டிக்கெட் வாங்குற அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபேன் ரசிகர் இருந்ததுங்கிறது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கும். ஆனால் அது உண்மை, இது வரலாறு. நான் எதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன்னா, இப்போ அந்த மாதிரி நாளைக்கு யாரோ ஒரு இப்போ உள்ள ஹீரோக்கள் அந்த நடிகருடைய படத்தை பார்ப்பதற்காகவோ இல்லை நடிகரை பார்ப்பதற்காகவோ ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் அசம்பாவிதத்தில் 1-2 பேர் இறந்து போகிறார்கள். அரசு வேலை கொடுப்பீர்களா? கரூரில் நிகழ்ந்தபோது அது அரசு விழாவா? இல்லை இல்லையா? நீங்கள் கட்சியிலிருந்து அவங்களுக்கு ப்ரைவேட்டாக வேலை கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லை இன்னொரு 5 லட்ச ரூபா வேணாலும் கொடுங்க, 10 லட்சம் என்ன வேணாலும் கொடுங்க. அரசு வேலை கொடுப்பது என்பது தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இன்னொரு நடிகர், ஏன்னா அன்னைக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நடிகர் கம் அரசியல்வாதி. நாளைக்கு திமுக தலைவர் ஒருத்தர் போகிற இடத்துல நிகழ வேண்டாம். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குமானால், நடக்க வேண்டாம், இறைவனை பிரார்த்திப்போம். நடந்து விட்டால் அப்போ கொடுப்பீங்களா? கேட்பாங்களா இல்லையா? திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும். கரப்பாம்பூச்சி கட்சி கூட வச்சுங்க, உதாரணமாக வச்சுங்க. இங்கே உள்ள கட்சிகளை சொன்னால் ஒன்றும் பிரச்சனை வரும்னா இந்த கரப்பாம்பூச்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை கம்பளி பூச்சி கட்சின்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த கட்சியில் கூட்டம் வந்து ஒரு நெரிசல் ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படுமா? முன்னுதாரணம். இது எந்த விதி? இரண்டாவது, இது சிபிஐ விசாரணையை பாதிக்குமா பாதிக்காதா? ஏன்னா இன்னும் இது யாரோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, இது செல்லாதுன்னு. 32 பேருக்கு கொடுக்குறது, அதான் இவங்களுக்கு கொடுக்குறது செல்லாது. ஏன்னா இது விசாரணையை பாதிக்கும். அந்த குடும்பங்கள் வந்து இப்போது ஏதோ தாவேகாவிற்கு ஆதரவாக, தாவேகா அரசிற்கு ஆதரவாக சாட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற வகையில் வழக்கு போகிறது வந்து திமுக காரங்களா இல்லை பொதுமக்களா இல்லை யாருங்கிறத விட்டுட்டு, என்னை பொறுத்தவரை இந்த அரசு வேலை என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது. இதே மாதிரி நாளைக்கு வந்து யாருனாலும் வந்து பண்ண முடியும்னா, இன்றைக்கி ஆட்சி நம்ம கையில் வந்துருச்சு, சப்போஸ் வராமல் இருந்ததுன்னா அரசு வேலை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இன்னொன்று, ஒரு படித்து பரீட்சைக்கு போய் அரசியலுக்கு, அதாவது அரசு வேலைக்கு போகிறவனுக்கு இது வந்து ஒரு டிஸ்இன்சென்டிவாக ஆகிவிடும்.
எங்கேயோ கூட்டத்துக்கு போய் ஒரு அசம்பாவிதமாகி அப்படி வந்து வாங்கக்கூடிய அரசு வேலை என்பது உண்மையிலேயே படித்து டிஎன்பிஎஸ்சி பரீட்சைலாம் எழுதி அரசு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிவிடும். தவறான முன்னுதாரணம் என்பது நமது கருத்து. ஆனால் இது வழக்காக நிச்சயமாக இது பெரிதாகும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படியே இவர் வந்து ஆர்டர் கொடுத்தாலும் அது நிறைவேறுவதற்கு முன்னால் ஏதாவது தடை வந்தால் வரலாம். நம்ம வரணும், அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து அதற்கு எதிராக பேசலை. ஆனால் அந்த ப்ரொசீஜர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது முன்னுதாரணம் சரியில்லை என்பதோடு நம்ம முடித்துக்கொள்வோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.